உழுவுக்கு காசு கட்டணத்துல எவ்வளவு ஒருத்தி என் கண்ணில் வர்றாளாம் பாரு. பூரா வீட்டுல கறியும் ஜோனும் ஆக்கி தின்னுபிட்டு கிடப்பாளுக போல இருக்குது. ஒருத்தி என் கண்ணில் விட மாட்டாளுகளே. யாராவது ஒருத்தியாவது காலிலே கொண்டு வந்து இந்த பணம் கொடுக்குறாளுகளாம் பாத்தியா? இதுக கூட்ட தொண்டை கட்டி அலைஞ்சே என் உயிர் போயிரும் இருக்கு. அதான் அங்க ஒருத்தி கறி கடைக்கு போறாளே பாத்தியா? எனக்கு குழுவுக்கு காசு கொடுக்காம கறி கடைக்கு போய் இவளுக்கு கறி தான் ஒண்ணுதான் குறைச்சல இவளுக்கு. தான் வாரேன். ஏமா நாட்டுக்கோழி எத்தனை வெட்டன்னு சரியா சொல்லு, அப்பதான் வெட்ட முடியும். நீ கேக்குற மாதிரி 3 கிலோனா 3 கோழி வக்கிட்ட இருக்கிற மாதிரி வரும். இத்தனை கோழியா அருங்க 3000 ரூபாய்க்கு நீ கறி எடுத்து தின்னுக்குன்ற ஒரு நோக்கத்துல இருக்கேன் நானு. அப்படியா? சரிதான் இருக்கிறேன். லூசு மண்டல குழுவுக்கு காசு கொடுக்கணும் ஞாபகம் இருக்கா? 3000 ரூபாய் கறி வாங்கி தின்னுட்டு இருக்கவா? இப்ப மட்டும் என்ன தேடிக்கிட்டு இருப்பானா? ஒழுங்கு மரியாதை போய் குழுக்கு காசை கொடு. நானும் கொடுக்கல. என்ன இந்த ராணியக்கா யாருமே கொடுக்கலையாமா? அந்த கிளவி அலைஞ்சிட்டு கிடக்குறாடி கண் குத்தி பாம்பு மாதிரி. போய் முதல்ல எல்லாரும் அசம்பிளி ஆகுங்க. ஐயோ அது சும்மாவே ஆரம்பிச்சுட்டு போனே. இதுல வேற நம்ம வேற சலங்கை கட்டி விட்டோம்னா ரொம்ப ஆடுவாளே. இந்த போற இரு. ஏண்டி காசு கொடுக்க வக்கு இல்லாதவளுகளா? உங்களுக்கு எல்லாம் கறி ஒண்ணுதான் குறைச்சலடி. 3000 ரூபாய்க்கு கறி எடுத்து திங்க சொல்லுதா? லோன் வாங்குனீங்க தானே? அந்த காசை கட்ட வக்கு இல்லாம இப்படி கறி வாங்கி திக்கிறீங்களா? இந்த போய் கட்டிடுறமா. நீ கடன் கூட முன்னாடி தப்பா பேசாத. அப்புறம் அந்த கிழமை நாளை முன்னி வந்தானே கறி கடன் கூட கேட்க தர மாட்டான் பாத்துக்க. ஓடி மொத குழுவுக்கு போய் நில்லுகடியே. சோடா புட்டி உனக்கு தனியார சொல்லுமா போ. ஏ கிழவா, இந்த இவளுக்கு இருக்கிற ஆளுக பத்தியா? ஞாயிற்றுக்கிழமை வந்து கறி கிரி கேட்டாளுன்னா கொடுக்காத. லோனுக்கு காசு கொடுக்க வக்கு இல்லாதவளுக்கு வந்து கறி வாங்க வந்து விட்டாளுக பாத்துக்க. நாளை முன்னி ஞாயிற்றுக்கிழமை இவளுக்கு லோன் கட்டாம வந்து கறி வாங்கினாலும் வச்சுக்க. அப்புறம் ஒன்னே தான் மிதிப்பேன். என்ன எல்லாம் வந்தாச்சா? ஒவ்வொரு ஆளும் வந்து காசை கொடுங்க. இந்தம்மா லட்சுமி 500 ரூபா. இந்த காசை வாங்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போது போ. எம்மா இந்த உமா 500 ரூபா. பேசி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போயிரும்போல. கொண்டா போ. இந்தமா சின்ன ஒண்ணு 500 ரூபா. ஆமா அவங்க கூட வருவாங்கல்ல யாரோ லட்சுமியா ராணியா பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஒரு அம்மா குண்டா இருக்கும்ல அந்த அம்மா என்ன காசு கொடுக்கலையா கொண்டு வந்தே? அது எப்பவும் கரெக்டா தந்துருமே. ஐயோ ராணியக்க மறந்துட்டாவ போல இருக்கே. இதா போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் நில்லுங்க. எம்மா வாங்குறப்பெல்லாம் நல்லா வாங்கிக்கிறாளுவ, குடுக்கறப்ப வலிக்குது நோவுதுங்கிறாளுவே. இல்லம்மா அவங்க எப்பவுமே கரெக்டா கொடுத்துருவாங்க. நீங்க கொஞ்ச நேரம் இருக்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த குழுவுல கரெக்டா குடுக்கறது அந்த சிந்தாமணி கீதாவும் மட்டும்தான். என்ன ராணியக்கா காசு குழு குடுக்கலையா? ஐயப்பா காலைல இருந்து சமைச்சுக்கிட்டதால மறந்து போயிட்டேன் பாத்தியா? இன்னைக்கு குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு கிச்சன பொண்ணு இவங்க வீட்ல இருக்காங்களா? அது வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டு அப்படியே மறந்து போயிட்டேன் பாத்தியா? இந்த குடுக்குறேன் கொடுத்துறியா? அந்த கிளவி அங்க ஏசிக்கிட்டு இருக்காக்கா. சீக்கிரம் கொண்டா போய் கொடுத்துட்டு வரேன். அந்த அம்மா சும்மாவே அது இதுன்னு பேசும். இதுல வேற மறந்து விட்டேன் பாத்தியா? என்னென்னலாம் பேசி தள்ளி இருக்க போதா? அவ கிடக்குறா. நான் முன்னாடி 2 பல்ல வச்சுக்கிட்டு என்ன வாங்குற ஆளுகள. சின்ன பொண்ணு வயசானவங்கள அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு. பாவத்தா அவளுக்கு வாயில விழக்கூடாதுல்ல. ஆமா இது வரைக்கும் விழுந்ததெல்லாம் பத்தாதக்கும். அதான் நிறைய விழுந்துட்டேனே. இந்நேரத்துக்கு பயந்துகிட்டு இதுக்கு மேல விழுந்தாலும் ஒண்ணுல விழுகல ஒண்ணும் இல்ல. சின்ன பொண்ணு அவங்க வேற அவங்க பாக்குறாங்கல்ல கரெக்டா பார்த்தானே அவனா. அம்மா அதுக்குன்னு ஓவரால ஆடுது இந்த கிழவி. பெரிய இதுதான் லோனே கொடுத்த மாதிரி சீனை போட்டுக்கிட்டு குழுவு தலைவியா இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சீனை போட்டுக்கிட்டு தெரியுதுங்க. பெரிய நமக்கிட்ட இருந்து கமிஷனை வாங்கியிருப்பா தானே? என்னமோ சலிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வாங்குறவ. ஐயோ எங்கக்கா யாரையும் காணா? சின்ன பொண்ணு இப்ப நீ அமைதியாக்கணும் இருக்காத அப்படி சொன்னேன். ஒரு நிமிஷத்துல அமைதியாக்கிட்டு பத்தியா பயந்து அந்த கிழவிக்கு? அந்த கிழவியே என்ன இருந்தாலும் உள்ள பையன் மொட்டையா வச்சிருக்குதுல. ஏக்கா நீ வேற உண்மையில நின்று தானே நீ ஆஞ்சு புடுவா முடி எழுத்து போட்டு. எப்பா அந்த கிழவி கிட்ட சண்டை விடுறதுக்கு அளவுக்கு நம்ம கிட்ட தெம்பு கிடையாது பாத்துக்க. சரி சின்ன பொண்ணு இந்த காசு கொண்டு போய் கொடுத்துட்டு வா. இந்தாக்கா இந்தா கொடுத்து விட்டாங்க. இந்தா அவங்க அவசர அவசரமா வீட்டுல மீன் குழம்பு கறிகள்லாம் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க பாத்துக்காங்க. பிள்ளைய ஆசைப்படுதுன்னு இன்னைக்கு ஒரு நாளா செய்யறாங்க. இந்தாங்க. என் காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? செய்யம்மா கொடுத்தாச்சு இல்ல பின்ன என்ன லொடன்ட்டு இருக்கா? இதுக்கு மேல நீ வாயை பேசுறேன்னு வச்சுக்க, வாய் நானே பிடிச்சி தைச்சு வச்சு விடுவேன். காசு வாங்கிட்டோமே போனமான்னு இருக்கணும் பாத்துக்க. அதை விட்டுட்டு ரொம்ப வாய் பேசுற கூடாது. பேசுகடி பேசுக. அடுத்து லோன் வாங்குறப்ப எவளுக்கு போடணுமா அவளுக்கு மட்டும் தான் போடுவேன். மத்தவளுக்கு எல்லாம் கழிச்சு கட்டிப்புறேன். எம்மா இப்பதான் அவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அவங்க சாப்பிட வேணாமா? நாம போய் கேவலமா நிக்கிறதா? சின்ன பொண்ணு வா சின்ன பொண்ணு. என்ன அசிங்கமா இருந்தாலும் மீன் துண்டெல்லாம் வீணா போகும்ல அவங்க வீட்டுல. அந்த துண்டை வாச்சு நமக்கு போடட்டும். நம்ம வீட்டுலதான் கால் சடையே எதுவும் போட மாட்டேங்கிறாளுவ. அதுவும் சரிதான் வாங்க போவான். சோத்த பார்த்தா எங்க வேணாலும் ஓடுவாளுவ போல. சரி உட்காருங்க. ராணி அக்கா நம்ம வந்துட்டு சோறு இல்லைன்னா சொல்ல போறாங்க. எல்லாம் நமக்கு போட்டு வைப்பாங்க. உட்காருங்க.
ஏமா வீடு தேடி வந்தவங்கள சோறு என்ன அனுப்ப முடியும்? அப்படிப்பட்டவ நான் கிடையாதுமா. ஏக்கா உன்னையே தான் சொல்றாங்க பத்துக்க, நீ வீடு தேடி வந்தாலும் சோத்த போடாம தானே அனுப்புவ, உன்னை மாதிரி நான் இல்லைன்னு சொல்லாம சொல்றாவ. சின்ன பொண்ணு அப்படி எல்லாம் ராணியக்கா சொல்லாத. என் மாமியார் பத்தி உனக்கு தெரியுமா? யாருக்காவது ஒரு சொட்டு சோறு வெளியே வச்சுட்டேன்னு வச்சுக்க, நான் முழுக்க எனக்கு சோறு இல்லாம போட்டு பிடிச்சிருப்பேன்னு நீ ஏன் தொண்ணாந்துக்கிட்டு வந்து திங்கிற, மத்தவள வேலையை கூட்டிட்டு வரேன்னு திட்டுவா. ஐயா அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேங்கண்ணே, நீங்க உட்காருங்க. ராணியக்கா எனக்கு சோறு போடுவீங்களா? போடுவாங்க, சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் போடுவாங்க. அங்கிட்டு நாய்க்கு வைக்கிறத நீ எடுத்து சாப்பிட்டு போ. சின்ன பொண்ணு அமைதியா இரு சின்ன பொண்ணு. அப்புறம் கேட்காம நம்ம சாப்பாடுல கைய வச்ச அசிங்கமா இருக்காதா? ஐயோ இப்ப மட்டும் மரியாதை மங்கி வாழுதாக்கு உனக்கு? எம்மா எல்லாம் கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன எம்மா, நான் உனக்கு பிள்ளை நூத்தி வாச்சு தானே இருக்கிறேன். நடுத்துண்ட முட்டை இவளுக்கு போட்டு போட்டே நல்லா வால் பீஸா இதெல்லாம் எனக்கு போட்டு வச்சிருக்கேன். ஒழுங்கா நடுத்துண்ட ஊத்தி எனக்கு போடு. ஏட்டி கரண்டில என்ன வர அதாட்ட எள்ளி போட முடியும்? அது எப்படி கரண்டில அவளுக்கு மட்டும் நல்லா நடு பீஸ் போகணும், எனக்கு மட்டும் வால் தலையில வரணும்னு எழுதி இருக்கா என்ன? எம்மா 4 பேர் வந்திருக்காங்கம்மா. இப்ப சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா 2 பேத்துக்குமே மீனே எல்லாம் புடிங்கி வச்சு புடியா பாத்துக்க. இப்ப என்னட்டியே ஏட்டியே அந்த நடு பீஸ கூட்டி நீ வால் பீஸ் தலைய வச்சுக்கடி. எம்மா எனக்கு என்னைக்கா ஒரு நாள் நானமா விழுகுது, இதையும் புடுங்குற. அட 2 பேரும் சண்டை போடாதீங்கம்மா. யாருக்கு வேணா அந்த நடு பீஸ் வச்சுக்கு என்கிட்ட போட்டு வால் பீஸ் 2 பேரும் மாத்துக்கட்டுல வச்சுக்கோங்க. என்ன நடு பீஸ கொண்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏ உட்கார் லூசே, நீ இதுதான் ஜாக்குன்னு உன் தட்டுல வாங்கி வச்சுக்கலாம்னு நினைக்காத, தின்னி மாட்டுக்குழுத. இல்லைன்னா யாருக்கும் வேணா கொண்டாங்க, நான் சாப்பிட்டு போடுறேன். பிள்ளைகளுக்கு வச்சதை கேட்டுக்கிட்டு இருக்காளுங்க. இவளுக்கு 2 பேர்த்து என்ன சொல்றது, எந்திச்சு வெளியே போகன்னு சொல்லிவிட வேண்டிய. அமைதியா உட்காருங்க. ஏட்டி பேசாம நம்மளே தின்னு விடுவோம். 3 பேர் நல்லா காஞ்சு போய் வந்திருக்கோம் அலுவலக போல இருக்குது. அவ்வளோ கேட்டு வாங்கி தின்னு போடுவாங்க. பேசாட்ட அமைதியா இருட்டி, நான் பாதி கொடுக்குறேன் நீ பாதி கொடு போதும். ஆமாம்மா அது கூட சரிதான். 3 பேரும் தொண்ணாந்து போய் இருந்திருப்பாடு போல இருக்கு. எப்படாவது வாய்ப்பு உட்காந்துருக்காங்க. பேசாம நம்ம 2 பேருமே தின்னுக்குவோம். ஏம்மா நாங்களே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம், யாருக்கும் கொடுக்க வேணாம். அடேங்க அப்பா உஷாராயிட்டாளுவ. என்ன சின்ன பண்ணே குழுக்கு காசுலாம் கொடுத்துட்டியா? ஏக்கா அதெல்லாம் கொடுக்காம இருந்தா அந்த கிளை விடுமா? அந்நேரம் வீடு தேடி வந்து நம்மள ஆஞ்சு விடாது. ஒரு சோறு கறி திங்க விட மாட்டேங்குது வீட்டுல. ஏட்டி எனக்கு குழு காசு கொடுக்காம அப்படி என்னடி சோத்த வச்சு திங்கிறீங்கன்னு கேக்குறாக்கா. அட நீ வேற கறிச்சா போட்ட புடிங்கிட்டு போயிட்டா நீ ஒரு நாள். ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கறிஞ்சோரமா தின்னு புட்டே குழுக்க காசு கொடுக்கலன்னா அப்படித்தான் செய்வாங்க. நீ மட்டும் என்ன உமா ரொம்ப சீனை போட்டுட்டு இருக்கிற? நீ அன்னைக்கு வீட்டுல மீன் குழம்பு சமைச்சுக்கிட்டு முள்ள இழுத்துக்கிட்டு இருக்கப்ப வந்து உன்னை இழுத்தால ஞாபகம் இல்ல? ஏன் இப்ப பிள்ளைய முன்னாடி சொல்லி என்னை அசிங்கப்படுத்தினா தானே உனக்கு 4 முடி பிச்சை எடுத்து விடுவேன். சரிங்கம்மா உட்காந்து சாப்பிடுங்களா.